வணக்கம் நண்பா. இந்த வாழ்க்கையில் உங்களிடம் பணம் செல்வம் இல்லாவிட்டாலும் திறமையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் போதும். இவை இரண்டும் உங்களிடம் இல்லாத செல்வங்களை எல்லாம் பெற்றுத்தரும். திறமையை கொண்டு விடாமுயற்சியோடு உழைத்தால் வெற்றி நிச்சயம். சில சமயம் உங்கள் பக்கத்தில் உள்ள மனிதர்கள் உங்கள் துன்பத்தின் போது உதவாமல் போகலாம். 1000 மைல் தாண்டி இருக்கும் ஒரு நபர் கூறும் ஆறுதல் வார்த்தைகள் உங்கள் மனதின் துன்பத்தை ஆறுதல் தரலாம். அன்பு என்பது எவ்வளவு தூரம் கடந்து வந்தும் ஒருவருக்கு வெளிப்படும். அன்பிற்கு எல்லைகளே கிடையாது. அன்பு ஒன்றே இந்த உலகத்தை ஆள்கிறது. ஒழுக்கம் உடைய மனிதனை எவராலும் வெல்ல முடியாது. பல வெற்றியாளர்கள் இன்று வெற்றி அடைந்திருப்பதற்கு காரணம் ஒழுக்கம்தான். எத்தகைய சூழலிலும் ஒழுக்கத்தை கடைப்பிடியுங்கள். நாளை உங்கள் ஒழுக்கமே உங்களை வெற்றியாளனாக மாற்றும். வாழ்க்கையில் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள உதவும் 3 முக்கியமான விஷயங்கள்: இலக்கு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. இவை 3ம் இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவதை இங்கு எவராலும் தடுக்க முடியாது. உன் மனம் முடியும் என்று திடமாக நம்பினால் வானத்தையும் தொட்டுவிடலாம், விண்மீன்களையும் பறிக்கலாம். ஆனால் முடியாது என்று நினைத்து விட்டால் எழுந்து நிற்கக்கூட முடியாது. எனவே உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள். நேர்மறை எண்ணங்களை உருவாக்குங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். என்ன நடந்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள். சில நேரம் நாம் இரும்பை போல செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். நம் பாதையில் தடைகள் இருந்தால் அதை தவிர்த்துவிட்டு வேறு திசையில் சென்று மீண்டும் நம் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். சில நேரங்களில் நம் வெற்றி பாதையில் தடைகளை தகர்க்க முடியாவிட்டால் அதை தவிர்த்துவிட்டு செல்ல வேண்டும். மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். ஆற்றில் ஓடும் தெளிந்த நீரைத்தான் நாம் பருக முடியும். அதேபோல் நாம் மனது தெளிவாக இருந்தால்தான் அது சிறப்பாக செயல்படும். பொறுமையாக நம் லட்சியத்தை நாம் எதற்காக தொடங்கினோம், அதை அடைந்தால் நாம் எங்கு இருப்போம் என்பது போன்று சிந்தித்தால் நமக்குள் தெளிவு பிறக்கும். தெளிந்த மனமே எதையும் சாதிக்கும் சக்தி கொண்டது. உங்கள் வெற்றிக்கான பாதை கடினமானதாக இருந்தால் அதை துன்பம் என கருதாமல், அதை தடைகளாக நினைக்காமல், அதை உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பாக பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். இலக்கை அடைந்தே தீருவேன் என்ற வைராகியத்துடன் போராடி வலிகளுடன் பெறும் வெற்றிக்கே மதிப்பு அதிகம். இந்த சமூகம் நமக்கென ஒரு அடையாளம் தரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது. உன் திறமைகளை கண்டறிந்து அதற்கேற்ப உனது இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு இந்த சமூகத்திற்காக உதவும் வகையில் அதை செய்து முடித்தால் உங்களுக்கு அது அடையாளத்தை ஏற்படுத்தி தரும். இருட்டை இருட்டால் விரட்ட முடியாது, வெளிச்சத்தால் மட்டுமே முடியும். அதேபோல் உங்கள் அறியாமையை நிறைய புத்தகங்கள் படிப்பதன் மூலம் விரட்டலாம். வலிகளையும் தோல்விகளையும் சந்திக்க தயாராகிவிட்டால் வெற்றி பாதையை எளிதாக கடந்து விடலாம். விடாமுயற்சியுடன் போராடினால் வெற்றி உங்கள் கைகளில் வந்து சேரும். அதுவே இயற்கை. நேரமும் வாய்ப்பும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்காது. வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். போன பிறகு வருந்துவதால் பயனேதும் இல்லை. தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யும் மனிதர்களுக்கு வாழ்க்கை வாய்ப்புகளை காட்டுகிறது. மற்றவர்களுக்கு கண்முன் இருந்தாலும் அவர்கள் அதை காண்பதில்லை. ஒரு மனிதன் தன்னை உயர்ந்தவனாகவும் சக்தி படைத்தவனாகவும் கருதினால் அவனிடம் எதிர்பார்க்கப்படும் பெரிய இலக்குகளை அவன் அடையும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அவனிடம் அது வளர்க்கிறது. எப்பொழுதும் உன்னை தாழ்வாக நினைக்காதே, அது உன் முயற்சிகளை தடுக்கும். உன்னை உயர்வாக நினைத்தால் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளாக மாறும். துணிவுடன் போராடு, சிறப்பான வாழ்க்கையை உருவாக்கலாம். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.